வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி வீடியோ போட வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அதாவது இந்த மின்னல் மாதிரி வேகமாக வராங்க, திடீர்னு ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே புயலுக்கு பின்னே அமைதிங்கிற மாதிரி காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு கூட சில பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. என்னாச்சு ரொம்ப நாள் காணுமே அப்படின்னு. அதாவது எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கும், சில லேர்னிங்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது வந்து கற்றுக்கணும், இல்லை ஒரு அமைதி வேணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கோத்ரூ பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப்லேயுமே வந்து சில அப்டேட்ஸ் இருந்துச்சு, சில லேர்னிங்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும்ல. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம வந்து இந்த பொதுத்தளத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நான் என்னுடைய பர்சனல் விஷயங்களை பேசுகிறதோ இல்லை நெகட்டிவான சில விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதோ இது எதுவுமே நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட, அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட நான் என்ன கற்றுக்கிட்டு இருக்கிறேனோ அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருஷங்களாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளோட மந்த்லி ஹீலிங் கிளாஸஸ் ஆஸ் யூஷுவல் போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய டைம் பண்ண முடியல, பட் மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக அது பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால் அந்த டச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜஸ்லாம் கூட பண்ணுவாங்க. அவங்களுடைய என்னெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க என்ன வீடியோ பார்த்தாங்க, அதில் என்ன அவங்களுக்கு வந்து ஒரு டேக்அவே கிடச்சிது, அதில் என்ன யூஸ் பண்ணாங்க, அவங்களோட லைஃப்பில் எப்படி பயன்பட்டுச்சு அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் அனுப்புவாங்க. அது உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் கூட ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா. அதே மாதிரி மந்த்லி ஹீலிங் கிளாஸஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மே 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஹீலிங் பொறுத்த வரைக்கும் மார்னிங் தான். அதே மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நைட் இருக்கும். 5:30 to 6 AM காலையில் பார்த்திங்கன்னா ஹோப்பனோபோனோ, ஃபர்கிவ்னஸ் மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 100 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரீப்ரோக்ராம் பண்ணுற ஒரு சில மெடிடேஷன் எல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் சைல்டு ஹீலிங் ப்ராக்டிசஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிசஸ் நீங்கள் வந்து எவ்ரிடே ஹோம் ஒர்க்காக சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் டே அப்படியே வந்து அந்த ஹீலிங் இதுக்குள்ளே கவர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக அன்பர்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லேர்னிங்ஸ் அப்டேட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சில அந்த வானியல் சாஸ்திரங்கள் இருக்குது இல்லையா, நம்மளோட கோள்கள் எப்படி நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு சில தாக்கங்கள் ஏற்படுத்துது, அது என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வுகளத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது சில ஸ்பேஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. ஸோ உங்கள் யாருக்காவது இந்த ஒரு ஆய்வில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் உங்களோட லைஃப்பை பற்றியும், உங்கள் லைஃப் சார்ட் பர்த் இருக்கு இல்லையா, நீங்கள் பிறந்த நேரத்தில் இந்த கோள்களுடைய அந்த அமைப்பு எப்படி இருந்துச்சோ அதுபடி தான் நமக்கு இந்த லைஃப் பர்த் சார்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அதுபடி தான் நம்மளோட வாழ்க்கை நிகழ்வுகள் அப்படின்றது இருக்கா, இல்லை அந்த ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் யாருக்காவது நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களோட டைம் ஆஃப் பர்த் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு 2 ஈவெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வருஷத்தில் நான் வந்து கார் வாங்கினேன், இல்லை இந்த வருஷத்தில் எனக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு, முதல் குழந்தை பிறந்த அந்த வருஷமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது லைஃப் ஈவெண்ட்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ன் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளவியல் சார்ந்த விஷயங்களில் மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நமக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சலாம் சொல்ல முடியாது. கை, கால், முகம் இதெல்லாம் நமக்கு வந்து வெளிப்புறமாக தெரிஞ்சிடும். இவங்க வந்து சோகமாக இருக்காங்களா, இல்லை இவங்க வந்து டயர்டாக இருக்காங்களா, இல்லை இவங்க பிரிஸ்காக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வந்து அவங்கள பார்க்குறப்ப நமக்கு தெரியும். ஆனால் மனசு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் கிடையாது. மனசுக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற பல விஷயங்கள் நம்மளோட உடலையும் மனதையும் பாதிக்குது. அதில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மனதை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து வெளிப்புறத்தில் சில பேர் வந்து ரொம்ப நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கும், சிரிக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் அவங்களுக்குள்ளே சொல்லப்படாத பல வேதனைகளும் சொல்லப்படாத பல மன குமுறல்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மனம் சார்ந்த விஷயங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பேர்ன் அவுட்னா என்ன, அதுலேருந்து எப்படி நம்ம ஈஸியாக வெளில வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம்.
நம்மள பல பேர் தொடர்ந்து வேலைகளை மிஷின் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த தொடர்ச்சியாக செய்யக்கூடிய சில நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசில் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதை நம்ம வந்து பிடிச்சு செய்கிறோமா இல்லை பிடிக்காமல் செய்கிறோமான்னு தெரியல. ஆனால் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது அடையும் போது தான் நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நம்ம யோசிச்சு பார்க்குறோம். நமக்கு எது வேணும், நமக்கு உண்மையிலே எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஒரு செகண்ட் நம்ம அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பேர்ன் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது நம்ம மனசு வந்து இதுக்கு மேலே தாங்க முடியல, என்னால் ஓட முடியல, ப்ளீஸ் என்னை வந்து கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு எரிச்சல் அப்படின்ற ஒரு குணமாக மாறி யாரை பார்த்தாலும் நம்ம வந்து எரிஞ்செரிஞ்சு விழ ஆரம்பிச்சிருவோம். அது நமக்கே தெரியாது. நம்ம ஏதோ குணம் வந்து ராட்சச குணம் மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. உண்மையிலே அவங்க வந்து சாதுவான ஒரு மனுஷனாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே வந்து இந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிருது. அப்படியே யாரை பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறது, ரொம்ப ஒரு மாதிரி கத்தி கத்தி பேசுறது, அவங்களுக்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண கூட செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் ஆஃபீஸில் பாஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்துவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஞ்ச நேரமாவது அதை ஃபீல் பண்ணுவாங்க. சரி, நம்ம வந்து நம்ம கீழே வேலை செஞ்ச ஸ்டாஃப் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நம்ம நடந்திருக்கக்கூடாது, நம்ம ஏன் இந்த மாதிரி இரிட்டேட் ஆகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு பல நேரங்களில் ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யோசிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர் நிகழ்வுகளாக நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கிறது, மண்டக்குள்ளே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் பல நிறைவடையாத அன்ரிசால்வ்டு குவெஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம மனசை போட்டு அப்படியே பாதிக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த பேர்ன் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குது. ஸோ ரொம்ப இரிட்டேஷனான ஒரு ஃபீல் வருது. ஸோ நம்ம மனசுக்கும் உடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி மொத்தமும் அப்படியே காலி ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சக்தி தேவைப்படுது இல்லையா? அந்த டைமில் நம்ம வந்து அப்பயுமே நம்ம ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா மனநோய்கள் அது அப்படியே கன்வெர்ட் ஆகி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடல்லையும் நோய்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பேர்ன் அவுட் அப்படின்ற சிக்னல் நமக்கு எப்போ வந்து அது தெரிஞ்சிருதோ அப்போவே நம்ம அதை வந்து அட்ரெஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பேர்ன் அவுட்டோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நமக்கு செய்கிறதுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருக்கும், டல்லாக ஃபீல் பண்ணுவோம், எதுவும் ஒன்று அப்படியே நமக்கு வந்து ஒரு ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும், என்னமோ மிஸ் ஆகுதுப்பா லைஃப்பில், நமக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு தோணும். இதெல்லாம் என் லைஃப் கிடையாது, என்னென்னமோ நான் பண்ணிகிட்ருக்கேன்ல, அது எதுவுமே எனக்கு லைஃப் கிடையாது, அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாயிண்டில் தோண ஆரம்பிக்கும். அது எப்போ நமக்கு தெரியாது. நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வேலையை பார்ப்போம், ஆனால் அது நம்மளோட பேஷனாக இருக்காது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும், மிஸ் ஆகுது, வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குது, வருஷம் கூடுது, வயசு கூடுது, ஆனால் நான் நினைக்கிற விஷயங்கள் எதையுமே என்னால் பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஏக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி எப்பவும் இருக்கிற அந்த டயர்ட்னஸ் விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், கூடுதலாக இருக்கும். அந்த டயர்ட்னஸ் அப்படின்றது உடல்லையும் மனதிலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேர்ன் அவுட் அப்படின்ற விஷயத்துக்கு இதெல்லாம் சிம்டம்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக வேலை செய்கிறது, மக்களோட எந்த அளவில் நம்ம வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக மாற்றிக்கிறது, அதுவும் ரொம்ப முக்கியம். அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா பீப்புள் ப்ளீஸிங். இவன் என்ன நினச்சிக்குவான், நான் இவன் சொல்கிறது செய்யலை அப்படின்னா என்னை பற்றி 4 பேர் என்ன பேசிடுவாங்க, இப்படி மற்றவங்களுடைய எண்ணங்கள் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கோம். பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியர். அடுத்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ன் அவுட்டுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இப்போது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நம்ம என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ப்ரெஷர். நம்ம இது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷருக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். யாரை பார்த்தாலும் ஒரு ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விலாகை பார்த்துட்டு அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இப்படி தேவையில்லாத மெசேஜஸ்ஸு, தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஃபீட் ஆகிட்டே இருக்குது. நம்ம சும்மா ஸ்க்ரால் தான் பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் ஆனால் அது வந்து தேவையில்லாத குப்பைகளை தான் உள்ளுக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி மனசில் இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கே நம்ம எத்தனை வாட்டி விபாசனா போய் உட்காரணும் அப்படிங்கிறது தெரியலை. எத்தனை வாட்டி நம்ம 10 நாள் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அந்த மௌனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணுங்கிறது தெரியலை. ஏன்னா நம்ம வந்து தெளிவடையணும் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே ஆற போடணும்னு சொல்லுவாங்க. கலங்குன நீரை நம்ம தெளிய வைக்கணும் அப்படின்னா ஒரு ஓரமாக அமைதியாக வச்சுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மனசில் ஏற்கனவே குப்பைகள் இருக்குது, அங்கே நம்ம ஒரு ஓரமாக பொறுமையாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா அதுவே செட்டில் ஆகிடும்.
ஆனால் நான் உட்கார்றேங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தேவையில்லாத விஷயங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அடுத்தவங்க விஷயத்தில் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆச்சு, இப்படி தேவையில்லாத அப்டேட்ஸ் எல்லாம் உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு நெகட்டிவிட்டி தானே. அப்போ ஏற்கனவே ஒரு குப்பை இருக்குது, இந்த குப்பையும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸிங்கே என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரப்ட் ஆகிடுது, ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். எல்லார் கையிலையுமே வந்து ஒரு ஃபோன் இருக்கனால எங்கேயோ யாரோட வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயங்களை கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது. நீங்கள் அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குது. இதிலே நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்கிறோம். அதில் நம்ம சேனல் பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு மெசேஜஸில் நிறைய பேர் சொல்கிறீங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறவங்கெல்லாம் உங்களுடைய கண்டென்ட் வந்து நல்லா இருந்துச்சு, அது ரிலேட்டடாக அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் மேடம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்மளோட வியூவர்ஸுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, அவங்க எப்பயுமே வந்து பாசிட்டிவான மெசேஜஸ் மட்டும்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி பேர்ன் அவுட்டுக்கு இதுவுமே ஒரு காரணம் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே ஃபீட் ஆகிட்டு நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து அப்படியே ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஏதோ ஒரு பொது தளங்களில் வந்து அவங்க ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், நம்மளால முடியலையே அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. இல்லை ஒரு அன்ரியலிஸ்டிக்காக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப அப்படியே கேரிங்காக இருக்காங்க, அவங்க வந்து ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அன்ரியலிஸ்டிக் ட்ராமாலாம் வந்துட்டு ஒரு வ்ளாகில் காட்டுறாங்க அப்படின்னா ஓ இப்படி தான் லைஃப் இருக்கும் போல இருக்குது, ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட்காக இல்லை ஒய்ஃப்காக, இப்படி விதவிதமாக சமைச்சு கொடுப்பாங்க போல இருக்குது, இப்படி எல்லா இடமும் வெளியிலலாம் ஜாலியாக கூட்டிகிட்டு போவாங்க போல இருக்குது, நமக்கும் வந்து வாச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசனில் நமக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா தேவையில்லாத கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் ஏற்பட்டு நல்லா போயிட்டுருக்கிற ஒரு விஷயங்கள் கூட இந்த மாதிரியான சில ஃபீடு நம்ம உள்ளே ஏற்ற சில தவறான புரிதல்கள் அப்படிங்கிறதும் நமக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த சோஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல நம்ம இது நம்மளை அறியாமல் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியில் போகிறோம் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதை நம்ம மாற்றிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். ஏன்னா என்கிட்ட வர நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸு சொல்கிறது ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக தான் இருக்கும். ஒரு இமேஜினேஷன் கூட சொல்லலாம், கற்பனையான விஷயங்களை பற்றி யோசிக்கிறது. இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சரி நீ எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அவங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனலை சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு வ்ளாகை சொல்லுவாங்க, அவங்களாம் எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க, ஆனால் என்னால் முடியல அப்படின்னு. அந்த இன்டைரக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயோ யாரோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்க விஷயத்த இந்த வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கிற விஷயங்கள்லாம் அவங்க புகுத்தும் போது கட்டாயம் அவங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி எஸ்பெஷலி நான் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஆண்களாவது எங்கேயாவது வெளியில் வேலைக்கு போகிறாங்க, 4 பேர் கூட பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குமுறல்கள்லாம் எப்படியோ ஒரு வகையில் வெளியில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை செய்கிறாங்க, வேறு எந்த ஒரு இதுவுமே ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பாத்திரம் கழுவுனாலும் மண்டைக்குள்ளே ஓடுது, ஒரு வீட்டில் கூட்டினாலும் மண்டைக்குள்ளே எதையாவது ஒன்று ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ கிரைண்டர் மாவு அரைக்கிற மாதிரி மண்டைக்குள்ளேயும் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் பார்த்திங்கன்னா அவங்களால அந்த பேர்ன் அவுட் அப்படின்ற விஷயத்துலேருந்து வெளில வரவே முடியல. அதுவே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு எரிச்சல் குணமாக மாறி எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாதிரி அவங்க இரிட்டேஷனோட பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அதை சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது மாதிரி எரிஞ்சு விடுறவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் தேவைப்படுது, எங்கேயோ அவங்க வந்து ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நாம் தான் அவங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன மாதிரிலாம் நம்ம மற்றவர்களுக்கு உதவலாம் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். நம்பர் 1 ஸ்டாப் டெக்னிக். அதாவது இந்த ஹீலிங்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு. அதாவது நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்மளோட உணர்வு நிலை எப்படி இருக்குது, நம்மளோட உடல் எப்படி இருக்குங்கிறத அப்பப்போ நம்ம கவனிக்கிறோம் அப்படின்ற அந்த கவனித்தல் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மருந்தாக வேலை செய்யுது, ஒரு ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி அந்த அவேர்னஸ் கொண்டு வரலாம், நமக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி மற்றவங்கக்கிட்ட பேசுகிறேன், என்னோடய பிஹேவியர் எப்படி இருக்குது, என்னோடய பேச்சு எப்படி இருக்குது, என்னோடய உணர்வு எப்படி இருக்குது, அந்த ஃபீலிங்ஸை உணர்ந்து பாருங்கள்.
அப்போ அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அப்போ என்றைக்கு விழிப்புணர்வுங்கிறது அதிகரிக்குதோ அப்போவே நீங்கள் சேஞ்சஸ் அப்படின்ற விஷயத்த நீங்கள் நாட ஆரம்பிச்சிருவீங்க, தேட ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் உண்மை. ஸோ ஸ்டாப் டெக்னிக்னால் என்ன? இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே நிறுத்தணும். நிறுத்தி ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், சுற்றி கவனிங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்கள் உடல் என்ன சொல்லுது, உங்கள் மூச்சு காற்று ஃப்ளோ எப்படி இருக்குது, இப்படி ஒன்றொன்றுத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போவே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டாப்னா என்னென்னா நிறுத்தி வைக்கிறீங்க. எதை நிறுத்தி வைக்கிறீங்க? இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கிற அந்த ஓட்டத்தை நிறுத்தி வச்சு கவனிக்கிறீங்க. அதுதான் ஹீலிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை கொஞ்ச நேரம் ஒரு பிரேக் எடுத்து ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதான் ஸ்டாப் டெக்னிக். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் வித்தவுட் கில்ட். அதாவது குற்ற உணர்ச்சி இல்லாமல் ரெஸ்ட் எடுங்க. சில பேருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம ஒன்றுமே பண்ணலையே, நம்ம ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. நம்ம மனசுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம மைண்டு சம்டைம்ஸ் ஐயோ நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கே, ஐயோ தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு நோய். அப்போது நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், எதுவுமே பண்ணாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த மைண்டுக்கு வந்து அதை பொறுக்க முடியாது. ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டு, திருப்பி உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணு, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிக்கலை க்ரியேட் பண்ணணும், அதை பிரிக்கணும், மறுபடியும் ஒரு சிக்கலை க்ரியேட் பண்ணணும், திருப்பி உட்காந்து அதை உடைக்கணும். ஸோ இதனை காலகாலமாக இந்த மனசு அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விழிப்புணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி நம்ம வந்து ஒரு செயினில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பிரேக் பண்ணும். குற்ற உணர்ச்சி இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கணும். எப்படி ரெஸ்ட் எடுப்பீங்க? அப்படியே ஜாலியாக படுத்துட்டு அப்படியே ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அந்த மாதிரியா? கட்டாயம் கிடையாது. அதாவது ஒன்றுமே பண்ணக்கூடாது, சும்மா உட்கார்ந்துருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து தூங்கவும் கூடாது. ரெஸ்ட்டுனா அதுதான் உண்மையான ரெஸ்ட்டுனா என்னென்னா, தூங்கக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது, மெடிடேஷன் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்துருக்கணும். அதுக்கு பேர் தான் ரெஸ்ட்டு. நிறைய பேர் நினைப்பீங்க ஐயோ இது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு. கண்டிப்பாக 10 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கூட அந்த ரெஸ்ட்டே வேணான்ற அளவுக்கு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த ஓய்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஹீலிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எனர்ஜி வந்து நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்திலேருந்து அந்த சக்தியை நீங்கள் வந்து வாங்குறதுக்கு இந்த ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்ணை மூடக்கூடாது, மெடிடேஷன் பண்ணக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, அமைதியாக உங்களால் எவ்வளோ டைம் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். 10 நிமிஷமா? ஓகே 10 நிமிஷம் எடுங்க. அப்படி இல்லை ஒரு 15 நிமிஷம், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓய்வு அப்படிங்கிறத கட்டாயம் கொடுத்தே தீரணும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த தப்பு பண்ணுற ஒரு சில கைதிகளுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க தனியாக வந்து ஒரு அறையில் இருக்கணும், அவங்க வந்து அவுட்டர் அட்மாஸ்ஃபியரில் யாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணவும் கூடாது, அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஆசபாசங்களும் வந்து அங்கே செய்யவே முடியாது. அந்த கைதிகளுக்கு வந்து ஒரு தனிமை அப்படிங்கிறது தான் வந்து அவங்க செஞ்ச குற்றங்களுக்கு ஒரு தண்டனையாக கொடுக்குறாங்க. அப்படி தான் இந்த ஜெயில் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் விபாசனாவில் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து விபாசனா செல் அப்படின்னு குட்டி குட்டியாக அங்கே வந்து அறைகள் இருக்கும். அங்கே ஒவ்வொருத்தராக உட்காந்து மெடிடேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பல எண்ணங்கள் வரும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகி ஒரு பாயிண்டில் அந்த எமோஷன்ஸாக வெளில வரும். அழுகையா, சிரிப்பா, கவலையா, இந்த மாதிரி சில எமோஷன்ஸ்லாம் நமக்கு வந்து அந்த சர்ஃபேஸுக்கு வர ஆரம்பிக்கும். உள்ளேருந்து அப்படியே கிளியர் ஆகி அப்படியே சர்ஃபேஸுக்கு வந்து அது அப்படியே என்ன ஆகும்னா செட்டில் ஆகி காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா விபாசனா மெடிடேஷன். ஸோ நீங்கள் அதை வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஓய்வு எடுக்கிறது, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது. ஸோ கைதிகளுக்கெலாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க மனசு அப்போ தான் கிளியர் ஆகும், அவங்க மனசு அப்போ தான் வந்து ஒரு தெளிவு நிலைக்கு வரும். யார் வந்து தப்பு பண்ணுவாங்க, அவங்க மைண்ட் வந்து சரியில்லாமல் இருக்கிறப்ப, பிரச்சனைக்குரிய விஷயங்களை யோசிக்கிறப்ப தான் அவங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. அப்போ அந்த மனசு தெளிவடையணும் அப்படின்னா அந்த இடத்துல நீ கொஞ்சம் அமைதியாக இரு, பொறுமையாக இரு, யார்கிட்டையும் பேசாத. தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கும். அடுத்தவங்க எந்த விதமான லெசனும் நமக்கு சொல்லித்தர தேவையில்லை. நம்ம அமைதியாக இருந்தால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு நிலையே என்ன சொல்லிடும் அப்படின்னா, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, இனி நீ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை போதிக்கும். ஸோ அந்த உணர்வு நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் தனிமைப்படுத்தி ஒருத்தருக்கு தண்டனை அப்படின்ற விஷயத்த கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, இதவே பொழப்பாக வச்சுக்கிட்டு அப்புறம் நான் ஜாலியாக நான் எந்த வேலையும் பார்க்காம அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பேன், அப்படியே நான் சும்மாவே உட்காண்ட்ருப்பேன் அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட் கிடையாது. இது ஒரு தெரப்பியூட்டிக்காக நம்ம மனசை நம்ம கிளியர் பண்ணிக்கிறதுக்காகவும் நமக்கான ஒரு தெளிவு நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பயிற்சிகளில் நம்ம தினமுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்.
மற்ற நேரங்களில் நம்ம வேலை செய்யணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வால்வ் ஆகணும். நம்ம மனசு வந்து கொஞ்சம் கிளியர் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவான சில விஷயங்களை உள்ளுக்குள்ளே அனுப்பணும். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து செய்கிறது, அது மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறது, அதில் ஒரு நல்ல உணர்வு நிலையை உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை படிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உணர்வு நிலைகளை உள்ளுக்குள்ளே நீங்கள் செலுத்துறீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி சும்மாவே ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது. ஸோ இது ஒரு தெரப்பியூட்டிக்காக நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான நேரங்கள் மட்டும் செஞ்சுட்டு மற்ற நேரம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம மைண்டை செலுத்துகிறோம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பிடிச்சி செஞ்ச பல விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பிடிக்காமல் அதை செய்யாமல் விட்டு போயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அந்த பாஸ்ட் பாசிட்டிவ் மெமரிஸ் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரும். அந்த டச் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி சோம்பலாக ஃபீல் பண்ணுறீங்க, லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ அந்த பாசிட்டிவ் பழைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு லோ எனர்ஜி இருக்குது. அப்போ ஏற்கனவே நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லாம் மறுபடியும் நீங்கள் எடுத்து வச்சு பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு பாசிட்டிவ் கனெக்ஷன் அப்படிங்கிறது வரும். அந்த பழைய நினைவுகள் மெமரிஸ்லேருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ ஹவு டு ரீகனெக்ட், நம்ம மறுபடியும் எப்படி அந்த பழைய பாசிட்டிவ் மெமரிஸோட ரீகனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம செஞ்ச சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுங்கள். எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அந்த விஷயத்தை அன்றைக்கி டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து சைக்கலாஜிக்கலாக ப்ரோக்ராம் பண்ணோம். ஓகே, நம்ம இதை முடிச்சிருக்கோம், எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், எவ்வளோ ஒரு அக்கம்ப்ளிஷ்டாக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மனநிறைவோடு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதுக்காக தான் செக்லிஸ்ட் போட்டு அதை டிக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஏரியாஸ் வந்து இதை பண்ணுறதுனால என்னோடய லைஃப் வந்து எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, நான் இதெல்லாம் பண்ணுறதுனால என்னோடய லைஃப் வந்து சூப்பராக மாறப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீவிசிட் ஓல்டு மெமரிஸ். உங்களுடைய கடந்த கால நினைவுகளை எதெல்லாம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணீங்களோ, சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா இல்லை ஏதாவது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள், எடுத்து வச்சு பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா ஓல்டு மெமரிஸோட கனெக்ட் ஆகிடுவீங்க. ஓ, நான் எந்த அளவுக்கு நான் இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அப்போ நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நாலாவது, நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நல்ல நபர்களோட மட்டுமே நீங்கள் கனெக்ஷனில் இருக்கணும். அடுத்த ஸ்டெப் 4, செட் பவுண்ட்ரிஸ். எந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து உள்ளே அலோவ் பண்ணலாம், அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் வந்து இல்லைங்க என்னால் செய்ய முடியல, நோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்கிறப்ப நம்மளோட எனர்ஜியை தான் நம்ம வந்து லூஸ் பண்ணுவோம். அடுத்தவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரி சில கற்பனையான விஷயங்கள் நினைக்கிறப்போ கட்டாயம் நமக்கு வந்து இந்த பேர்ன் அவுட் அப்படிங்கிறதுல நம்ம மாட்டிக்குவோம். அதனால் ப்ளீஸிங்காக இல்லாமல் ஓகே என்னால் செய்ய முடிஞ்சால் முடியும், அப்படி இல்லைன்னா இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு பழகிக்கணும். அடுத்த ஸ்டெப் 5, சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இந்த பேர்ன் அவுட்லேருந்து வெளில வரதுக்கு நான் அதுவும் ரொம்ப பெரிய பெரிய ப்ராக்டிசஸ், தெரப்பியூட்டிக்கான டெக்னிக்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இதுலேருந்து வெளில வர முடியுமானா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் செய்கிறத கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அதாவது உங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அதை கூட நீங்கள் பிடிச்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் கிடைக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பெரிய விஷயங்கள் பண்ணுறப்ப கூட உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த சின்ன விஷயங்கள் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து அகெயின் அந்த ஹாப்பினஸை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அடுத்த ஸ்டெப் 6, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது, மிரர் ஒர்க். கண்ணாடி பார்த்து உங்களுடைய கம்பேக் பிளானை வந்து நீங்கள் சொல்லணும். ஒரு 2 to 3 minutes ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து கண்ணாடி பார்த்து சொல்லணும். நீங்கள் வந்து இந்த பேர்ன் அவுட்லேருந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து மீண்டு வரப்போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டோரியை நீங்கள் வந்து 2 to 3 minutes கண்ணாடி பார்த்து சொல்லணும். நீங்கள் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி இருந்தீங்க, அதை இப்போ எப்படி நீங்கள் ரீவிசிட் பண்ண போகிறீங்க, அந்த மெமரிஸை எப்படி திருப்பி கொண்டு வர போகிறீங்க, அந்த பாசிட்டிவ் கனெக்ஷன் எப்படி பில்ட் பண்ண போகிறீங்க, அந்த மெமரிஸ் எப்படி உங்களோட லைஃப்பில் வந்து ஃப்ளரிஷ் பண்ண போகுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வந்து கண்ணாடியை பார்த்து பேச ஆரம்பிக்கணும்.
அதே மாதிரி வேறு என்ன மாதிரியான நியூ ஹேபிட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க? ஜேர்னலிங் அல்லது ரைட்டிங் ப்ராக்டிஸ், இல்லை வேறு என்ன தெரப்யூட்டிக் டெக்னிக்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க, அது என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் வந்து கண்ணாடியை பார்த்து சொல்ல போகிறீங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக ஸ்டெப் 7, ஷேர் யுவர் கம்பேக் ஸ்டோரி. நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு மன வலியில் அல்லது ஒரு மூச்சு திணறல் மாதிரி இருந்த அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க, கம்பேக் கொடுத்தீங்க, எப்படி ஸ்ட்ராங்காக நின்னீங்க அப்படிங்கிற உங்களுடைய கதையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜில் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். உங்களுடைய கம்பேக் ஸ்டோரி, நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன், என்னோடய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு கம்பேக் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு, இப்போ நான் வந்து ஓரளவுக்கு என்னால் அதுலேருந்து மீண்டு வந்து என்னோடய வேலைகளில் சரிவர செய்ய முடியுது, யார்கிட்டையும் எரிஞ்சு விழாமல் என்னோடய வேலையில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, என்னுடைய குணங்களையும் என்னால் மாற்றிக்க முடியுது அப்படின்ற உங்களுடைய அழகான அந்த ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடித்த நபர்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நாமளும் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம், அதில் நமக்கு ஏற்பட்ட மாற்றங்களை ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி ஆகும். உங்கள் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். நம்மளால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப மாற்றங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்த முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் வரும். ஸோ அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இந்த ஆழ் மனசு அப்படிங்கிறது எதிர்பார்க்கும். அந்த ஆன்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஒருத்தர் வந்து நம்மளை அந்த எம்ப்ரேஸ் பண்ணுறது, ஒருத்தரை பாராட்டி தழுவி உன்னால் முடியும் நீ செய் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப அவங்க அதுக்கு சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்குறப்ப நமக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி வந்து ஒரு மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி திணற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி இதுலேருந்து வெளில வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த்துக்கான ஹீலிங் செஷன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். மார்னிங் 5:30லேருந்து 6 o'clock வரைக்கும், நைட்டு 8:30லேருந்து 9 o'clock வரைக்கும். கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ஷன் ஆகும், அது நம்மளுடைய ப்ராக்டிசஸ் பொறுத்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த அஸ்ட்ராலஜி ஆய்வுக்கு உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் நீங்கள் ஷேர் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா உங்களோட பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களோட டைம் ஆஃப் பர்த்தை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஏதேனும் ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் கல்யாணம் நடந்துச்சு, அல்லது இந்த வருஷத்தில் நான் வீடு வாங்கினேன், இல்லை இந்த வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஏற்பட்டுச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் ஒரு கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.